வணக்கம். தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. ரொம்ப டேஸ்ட்டாக. இது ஆந்திரா ஸ்டைல். இது ஆந்திரா ஸ்டைலுமா. எனக்கு பெங்களூரில் இருக்கிறப்ப ஒரு பொண்ணு எங்கள் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் செய்தோம். ரொம்ப அருமையாக வந்திருந்ததுமா. தக்காளி ஊறுகாய் செய்து முடித்து அந்த பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அது மேலே ஊற்றி வச்சிடணுமா. அப்போ தான் ரொம்ப சுவை கொடுக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது 1 வருஷம் நல்லா இருக்குமா, கெடாது. தேவையானதை வெளியில் வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இது பண்ணுங்கள். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பிடிச்சி சாப்பிட்லாம். 2 கிலோ தக்காளி வாங்கினோமா. அதை சுத்தமாக கழுவிட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்லா தண்ணி போக துடைச்சிட்டு இந்த முறையில் கட் பண்ணி அந்த கொண்டையெல்லாம் எடுத்துடணும். கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கணுமா எல்லாத்தையும். இதுக்கு 150 to 200 கிராம் அளவுக்கு நம்ம உப்பு போடலாம். 200 கிராம் புளி உப்பு போட்டுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுறணுமா. குலுக்கி விட்டு ஒரு நாள் வரைக்கும் மூடி வச்சுருந்துட்டு இதை அடுத்த நாள் பாருங்கள். அடுத்த நாள் எப்படி குறைஞ்சிருச்சு பாருங்கள். இதை ஒரு வடிகட்டி வச்சு தண்ணி தனியாக தக்காளி தனியாக எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் நம்ம 200 கிராம் அளவுக்கு புளிமா. இந்த புளியும் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி கூட குறைச்சலாக்கிங்க. அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு அந்த தண்ணியில் புளியை ஊற வச்சிடணும். நல்லா பிழிஞ்சிட்டு இந்த தக்காளியை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்கணுமா. நல்ல வெயிலில் கொண்டு வச்சுருங்க. அந்த புளி தண்ணியையும் இந்த தக்காளியும் நல்லா வெயிலில் வச்சுருங்க. ஒரு நாள்லேயே நல்லா சுருண்டுடுது. இப்போ நல்லா சுருண்டுடுதுமா. இப்போ சாயங்காலம் இதை எடுத்து இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புளியும் பாருங்கள் நல்லா குழைவாகிடுது அந்த வெயிலில் வச்சதுனால. நான் 100 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்தம்மா. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு 50 கிராம் கூட சேர்த்துக்குங்க. 50 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கிறேம்மா. தாளிப்புக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெயில் நல்லெண்ணெய் தான்மா. இதே நல்லெண்ணெய் தான் சேர்த்தேன். 100 கிராம் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு போட்டு பொரித்து எடுத்து தனியாக ஊற்றி வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு 300 to 400 கிராம் அளவுக்கு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேம்மா. அந்த கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி பவுடராக எடுத்துக்கிட்டு இந்த புளித்தண்ணியிலே இந்த தக்காளியையும் கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த தக்காளியும் புளியும் சேர்த்து ஒன்றா அரைக்கணுமா. இந்த மாதிரி ரொம்ப நசியாக பண்ணாதீங்க. கொஞ்சம் அப்படி ஒன்று குத்தலாக அரைச்சிங்கன்னா வாயில் படுறப்ப நல்லாயிருக்கும். தண்ணி சொட்டு கூட ஊற்றக்கூடாதுமா. எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூளை இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயத்தூளை போட்டுக்கணும். தாளித்து வச்சுருக்கிற கடுகு எண்ணெயும் போட்டு நல்லா கலந்துக்கணுமா. பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணுமா. அந்த தாளிப்பில் பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு நம்ம தனியாக சுட வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயும் இதோட சேர்த்துக்கணுமா. அவ்வளோதாம்மா, ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மேலே ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கணுமா. சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுங்கம்மா. நன்றி.